பர்சன்டேஜ்னா சதவீதம்னு சொல்லுவாங்க. 100க்கு எவ்வளோ வருதோ அதான் சதவீதம். ஒன்றும் புரியல. இங்க மொத்தம் 100 புள்ளி இருக்கு. இதுல எத்தனை புள்ளி சிவப்பா இருக்கு? 10 புள்ளி சிவப்பா இருக்கு. 100 புள்ளியில 10 புள்ளி சிவப்பா இருக்குன்னு சொல்லலாமா? சொல்லலாம். 100 புள்ளியில 10 புள்ளி சிவப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா 10% புள்ளி சிவப்பா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 10%னா 100க்கு 10, 20%னா 100க்கு 20, அப்ப 50%னா 100க்கு 50. சரி, இங்க எத்தனை புள்ளி பச்சையா இருக்கு? 3%. சரி, இங்க எத்தனை புள்ளி மஞ்சளா இருக்கு? 12%. ஒரு ஸ்கூல்ல 500 பசங்க 500 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 1000 பேர். சரி, எத்தனை சதவீதம் பசங்க இருக்காங்க? இங்க 1000க்கு 500 பசங்க இருக்காங்க. ஆனா சதவீதம்னா 100க்கு தானே? ஆமா, 1000க்கு 500 பசங்கன்னா 100க்கு எவ்வளோ இருப்பாங்கன்னு கணக்கு போட்டு சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? இதோ இப்படி தான். 1000க்கு 500 பசங்க அப்படின்னா 100க்கு 50, அதாவது 50% பசங்க இருக்காங்க. 1000 லிட்டர் டேங்க்ல 100 லிட்டர் தண்ணி இருக்கு. அப்படின்னா டேங்க்ல எத்தனை சதவீதம் தண்ணி இருக்கு? 1000க்கு 100 லிட்டர் அப்படின்னா 100க்கு 10, அதாவது 10% தண்ணி இருக்கு. புரோக்கரு 2 லட்சத்துக்கு வண்டியை வித்துட்டாரு. அவருக்கு நீங்க 2% கமிஷன் தரணும். அப்படின்னா எவ்வளோ தருவீங்க? தெரியல. 2% கமிஷன்னா 100க்கு 2 ரூபா. 100க்கு 2 ரூபானா 2 லட்சத்துக்கு எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? இதோ இப்படிதான். 100க்கு 2 ரூபா அப்படின்னா 2 லட்சத்துக்கு 4000 ரூபா. ஸ்கூல்ல 500 பேர் இருக்காங்க. அதுல 20% பசங்கன்னா மொத்தம் எத்தனை பசங்க இருக்காங்க? 100க்கு 20 பசங்க அப்படின்னா 500க்கு 100, மொத்தம் 100 பசங்க இருக்காங்க. 100க்கு எவ்வளவோ அதுதான் சதவீதம். இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.